திரு சேலம் மணிகண்டன், மீட்க முடியாத இடத்துல அதிமுகவை கொண்டுட்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடமானம் வைத்து விட்டாரோ அப்படிங்கிற ஒரு அக்கறை முதலமைச்சருடைய பேச்சில் வெளிப்படுதா நினைக்கிறீங்களா? இந்த விமர்சனங்கள்ல ஒரு ஆழம் இருக்கு. அரசியல் இருந்தாலும் இது தமிழ்நாட்டினுடைய நெடுங்கால அரசியலை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அண்ணாவின் கொள்கைகளை, அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அதிமுக அதற்கு அண்ணாவின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கட்சியிடம், பாஜகவிடம் கூட்டணி வைச்சுட்டு தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியுங்கிற பார்வை எழுது. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கமா. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடைய என்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சதோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உட்பட திமுக அனுதாபிகள், வெவ்வேறு பேரில் பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், விமர்சகர் அப்படின்னு வந்து பேசுகிறவங்களாம் அதிமுக மேலே ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க, அக்கறைப்படுறாங்க. அக்கறையா நக்கரை, அக்கறை சக்கரை, நாட்டு சக்கரை. ஐயோ அதிமுக நல்ல கட்சிங்க, ஆக்டோபஸ் பிஜேபி முழுங்கிடுங்க, அதிமுக வந்து எங்களுக்கு அரசியல் எதிர்த்தாங்க, ஆனால் அந்த கட்சி ஆளுனுங்க. இவங்களுக்கு எவ்வளோ பெரிய அக்கறை பாருங்க. கசாப்பு கடையில் இருக்கிறவன் ஆட்டை பார்த்து சாருண்யம் பேசுகிற மாதிரி 8க்கும் 10க்கும் இடைப்பட்டவன் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு கேவலமாக திரு புரட்சித் தலைவரை விமர்சனம் பண்ணிட்டு, ஒரு இந்தியாவில் 2 கேரளங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி புரட்சித் தலைவரை கேவலம் பண்ணிட்டு, கன்னடத்து பாப்பாத்தி அப்படின்னு சொல்லி அம்மாவை வந்து கேவலம் பேசிட்டு, 1987 புரூக்லின் ஆஸ்பத்திரியிலிருந்து மறுவாழ்வு பெற்று புரட்சித் தலைவர் வந்தப்ப பணத்தை வந்து ஊசி போட்டு பணத்தை பாடம் பண்ணி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல இருங்க எவ்வளவு அக்கறைப்பட்ட கட்சின்னு சொல்லணும். ஆனா அதை தாண்டி ஒரு ஆழமான அரசியல் இருக்கிறது. அண்ணாவின் கொள்கைகளை பேச வேண்டிய கட்சி இப்படி வந்து பாஜகவினுடைய குரலாக ஒரு டப்பிங் வாய்ஸா பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு பாஜகவோட வாய்ஸாவே பேசுறாரு அப்படின்றாரு முதலமைச்சர். அறநிலையத்துறையினுடைய பணத்துல பள்ளிக்கூடமும் கல்லூரியும் கட்டலாமா அப்படின்னு கேட்கிற கேள்விய தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்களா? அது யாருடைய குரல்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 4 கோடி வாக்காளர்களும் உடனே முதலமைச்சருக்கு ஹாட்லைன்ல போன் பண்ணி ஐயோ பழனிசாமி சொன்னதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஓவர் நைட்ல சொல்லிட்டாங்களா? அதாவதுமா அதிமுகவுக்கு நேர் எதிரி திமுக, திமுகவிலிருந்து துரோகம் செய்யப்பட்டு புரட்சித் தலைவர் முதுகில் குத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட அதிமுக அரசியல் களத்திலேயே திமுகவுக்கு வந்து நேர் எதிரி அதிமுகவிற்கு கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் எதிரி திமுகங்கிறப்ப என்ன உங்களுக்கு இப்போ அக்கறை சக்கரை, நாட்டு சக்கரை உங்களுக்கு? இந்த கூட்டணி நல்லா பலமா ஜெல்லும்பிங்க, ஃபெவிகால் போட்டு ஒட்டலம்பிங்க, ஜெல்லு கோல்கேட்டு பேஸ்ட்டும்பிங்க, அதெல்லாம் ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான பேரணி ஆரம்பிச்சு போறார். மக்களை காப்போம், இந்த இருண்டு போன தமிழகத்தை இந்த திராவிட கும்பல்னு சொல்லி இந்த அறிவாலய கும்பல்கிட்ட இருந்து மீட்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்ச உடனே இவங்க ஏதோ பாஜக பாசிச கட்சி, பாயாச கட்சி, ஏமா இந்திய கட்டாயமா திணிச்சு அதனால எதிர்த்து போராடின மொழிப்போர் தியாகியை சுட்டு கொள்றதுக்கு காரணமா இருந்த காங்கிரஸ், கல்வி கொள்கையை வந்து 2 முறை ஹிந்தியை கட்டாயமா வச்ச காங்கிரஸ், எமர்ஜென்சியை கொண்டு வந்து இப்ப இருக்கிற நம்ம மரியாதைக்குரிய முதலமைச்சரை மிசாவில் தூக்கி உள்ள போட்டு அடிச்சு துன்புறுத்தின காங்கிரஸ் கட்சி, ஊழல் காரணத்தை சொல்லி 2 முறை திமுக ஆட்சியை கலைச்சது காங்கிரஸ் கட்சி, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 80 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை கலைச்சு ஜனநாயக படுகொலை பண்ண காங்கிரஸ் கட்சி, அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை 100 முறை அநியாயத்துக்கு திருத்தம் பண்ண காங்கிரஸ் கட்சி, அதே பார்த்தீங்கன்னா சதிகாரி இந்திரா, சண்டாளி இந்திரா அப்படின்னு வருது பார் சர்க்காரியா கமிஷன் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு அன்னைக்கே திமுகவுடைய நலத்தையும் தமிழக மாநில உரிமையும் விட்டுட்டு இந்தா உனக்கு 117 எனக்கு 117 அப்படின்னு இந்திரா காந்தி கிட்ட தான் கட்சியை வந்து முறையா 117 சீட்டை கொண்டு போய் டெல்லிக்கு அடமானம் வச்சிருமா மரியாதைக்குரிய மறைந்த கலைஞர் அவர்கள். 2011 பார்த்தீங்கன்னா கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்லாம் டைலாக் விட்டுட்டு டெல்லியிலேருந்து சிபிஐ அறிவாலயத்துக்கு விட்டவுடனே ஐயோ வா இந்தா புடி 63 சீட்னு வெளியே வந்து அந்த பெரியவர் நொந்து போய் கலைஞர் சொன்னாரு 63 நாயன்மார்களுக்கு கொடுப்பதை போல் நாங்கள் சீட்டு கொடுத்தோம் அப்படின்னு. இப்படியெல்லாம் நீங்க இந்த அதாவது இந்தியாவில் ஆசியாவிலேயே ஒரு அராஜகத்தனமான இந்தியாவில் ஒரு மிலிட்டரி ஆட்சிக்கு இணையான ஒரு அரசாங்கம் பண்ணின காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியை வச்சுக்கிட்டு அதிமுக நலனை மீட்க முடியாத பழனிசாமி பாஜகவினுடைய வாய்ஸா இருக்குன்றாங்க, அதுக்கு என்ன பதில்?
பாஜகவோட வாய்ஸா என்ன இருக்குது? கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்த அந்த வக்பு வாரிய சட்டத்துக்கு அந்த கூட்டணியில இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு. எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்முனையில ஓட்டு போட்டாரு. என்ன ஆதரிச்சு இது பண்ணாரா? நான் அடிக்கடி சொல்லுவேன், 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி அந்த 4.5 வருஷத்துல என்ன அமித்ஷா இந்த தோல்லையும் மோடி இந்த தோல்லையும் உட்காந்துட்டு வா பழனிசாமி கொண்டா நாங்க தான் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு மாநில உரிமையை தான் பறிச்சாங்களா? என்னடா ஐயா உங்க கூட்டணியை பாருங்க. நீங்க 4 வருஷமா என்ன சொல்றாரு முதலமைச்சர்? சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு மாநில உரிமைக்கு எதிராக ஒன்றிய அரசு என்னென்னலாம் செஞ்சுட்டு வரிசையா சொல்றாரு. மாநில உரிமைக்கு எதிராக செஞ்ச ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சிட்டு மாநிலத்தை மீட்போம் உரிமையை மீட்போம்னா அது எப்படி நம்புவாங்க அப்படிங்கிறாங்க. சட்டசபையிலேயே கர்நாடகாக்குள்ள எத்தனை அணை வேணாலும் கட்டிக்கலான்னு தீர்மானம் போட்ட கருணாநிதி மரியாதைக்குரிய அவர்கள் மாநில உரிமையை விட்டு கொடுத்தாரா? அவர் முதலமைச்சரா இருக்கிறப்ப கச்சத்தீவை பக்கத்து நாட்டுக்கு விட்டு கொடுத்தாரு. அதை பத்தி பேசலாமா? கேரளா உங்க கூட்டணி தோழன் தானே அங்க இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லி நம்ம அணை உரிமையை நம்ம அங்க வாங்க முடிஞ்சுதா? எல்லா மாநில உரிமையும் விட்டு இல்ல நான் கேட்கிறேன். தவறான செய்திகள் பதிவாயிடக்கூடாதுங்கிறது தான் குறிப்பிட மாட்டேன். வேலுச்சாமி இருங்க, நீங்க உங்க சட்டமன்றத்தில் எங்கேயும் தீர்மானம் போடல. காங்கிரஸ் கட்சியை பத்தி எல்லாம் சொன்னீங்க. அவர் ஒரு சிறிய குறுக்கீட்டுக்கு அனுமதிப்போம். அதே மாதிரி அவரை கேட்கிற ஒரே கேள்வி, மணிகண்டன் இருங்க. இல்ல எமர்ஜென்சியை எம்ஜிஆர் ஆதரித்தாரா எதிர்த்தாரா? நாட்டையே நாசமாக்குறது காங்கிரஸ் கட்சின்னு சொல்றாரு நண்பர். அந்த கட்சி கூட எம்ஜிஆர் கூட்டணி வச்சாரா இல்லையா? ஜெயலலிதா கூட்டணி வச்சதா இல்லையா? அந்த நாசகார கட்சி கூட கூட்டணி வச்சதுக்கு காரணம் என்ன? ஜெயலலிதா பகிரங்கமாக மேடையிலேயே நான் ஒரு மகத்தான தவறு செய்து விட்டேன், மதவாத பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டேன், அந்த தவறுக்காக நான் வருத்தப்படுகிறேன், என் வாழ்நாளில் இனிமேல் எந்த காலத்திலும் இவரோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று பேசினாரா இல்லையா? அதெல்லாம் மறைச்சிட்டு ஏன் தப்பு தப்பா சொல்லுவானே? சரி திரு மணிகண்டன், இதை மட்டும் அவர் சொல்லட்டும். ஐயா நான் சொல்லிடுறேன். ஐயா நீங்க கேட்ட கேள்வியை பார்த்த உடனே இப்ப எனக்கு கொலை நடுங்கி போய் கிடுகிடுன்னு ஆயிப்போச்சு. 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின்பும் 1998 முதல்ல ஜெயலலிதா அம்மா கூட்டணி வச்சு வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படா காலியாவாங்கன்னு உடனே போய் 99 பாபர் மசூதி இடிச்ச குற்றம் சாட்டப்பட்ட பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு கூட்டணி மந்திரி சபையில் இருந்த கருணாநிதி பாஜகவோடு கூட்டணி வைத்தாரா வைக்கலையா? 2002 குஜராத் படுகொலைக்கு பின்பும் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஐயா பதில் நீங்க பேசுறது நான் குறிக்கிட்டேனா? நாகரிகம் இல்ல. எந்த பாஜக மிஸ்டர் பதில் வேற. நீங்க சொல்லி நான் கத்துக்க வேண்டியதில்லை. ராஜா ராஜ விசுவாசமா வேலுச்சாமிக்கு சப்போர்ட் பண்ணி பாராளுமன்றத்தில் பேசுனது யாரு? இவங்க இவ்வளவும் பண்ணிட்டு கலைஞர் முரசொலி பிஜேபி கூட எந்த காலத்திலும் கூட்டு சேர மாட்டேன் ஜெயலலிதா சொல்லுச்சா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் பேசுங்க. இல்லனா நீங்க பேசுறது தெரியுமா? வேலுச்சாமி அப்படி சொல்லிட்டு 2004 வச்சாங்க. 2004 அப்படி சொல்லிட்டு 2004 கூட்டணி வச்சாங்க ஜெயலலிதா. அரசியல் தெரியுமா வேலுச்சாமி? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.